வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை நகர பகுதியில் மழைநீர் சரிவர வடியாததற்கு பிளாஸ்டிக் குப்பைகளும் ஒரு முக்கிய காரணம் என்றும், சரியான நேரத்தில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாராதது அரசின் தவறு என்றும் சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நேற்று புதுவையில் பெஞ்ச 14.7 சென்டிமீட்டர் அளவிலான மழைக்கே இன்னைக்கு புதுவையை ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னு வரிசையோடு பார்த்தோம்னா, மெயின் பிரச்சனை அரசாங்கம் இம்மீடியட்டாக ஒரு ப்ரோஆக்டிவான ஆக்ஷன் எடுக்காதது அது மெயின் காரணம். இதை நாங்கள் அன்றைக்கே ஆன்டிசிபேட் பண்ணி தான் நம்ம தேசிய மக்கள் மன்றம் மூலிமா நாங்கள் தூர்வாரியே தீரணும், மழை வரப்போகுது, இந்த நேரத்தில் மக்கள்லாம் உண்மையாகவே கஷ்டப்பட போகிறாங்க, இதுக்கு தூர்வாரணும்னு சொல்லி எங்கள் மன்றம் சார்பாக எல்லா அந்த தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சப்போ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு மிரட்டி இதை நீங்கள் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போவும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க, ஏங்க ஒருத்தவங்க பண்ணுறத ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, பண்ணுறவங்கள செய்ய விடுங்க, எங்கள் வீட்டில் புழு பூச்சி பாம்பெல்லாம் வீட்டுக்கு வந்துடுது, தண்ணி வந்தாலும் எங்களால் குப்பையும் வேணுமா எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வருது, நீங்கள் பண்ணுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் அதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு லாஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போய் இருக்கிறவங்கள ஹராஸ் பண்ணி மன உடைச்சலை கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு அது கைவிடும் ஒரு சூழ்நிலை அரசாங்கம் கொண்டு வந்து விட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அப்படி இருந்தும் சில இதெல்லாம் தூர் வாரினது காரணம்னால தான் இன்னைக்கு காமராஜர் நகர் சில இடங்கள்லாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பட் இதே நிறைய இடத்த தூர் வார அப்பவும் விடாமல் இருந்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்தம்பிச்சு போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த காவை கரெக்டாக தூர் வாரலையோ அந்த இடம் தான் மெயின் ப்ராப்ளம் இருந்தது. பிளாஸ்டிக் எல்லாருமே இது நம்ம பொதுமக்கள் நம்மளும் இதை ஒரு முக்கியமான அங்கமாக இதை மனசில் கருதி நம்மளும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை, பிளாஸ்டிக் பேப்பர்ஸை, பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போடக்கூடாது. இந்த மாதிரி தூக்கி போடும்போது இந்த மாதிரி ட்ரைனேஜ்லலாம் இந்த காவாலெல்லாம் போய் இது அடைச்சினாலே தண்ணி அது போக வழி இல்லாமல் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ், அந்த சேனலில் டிஸ்டர்ப் ஆகும். இதனால நம்மளுக்கு மழை நீர் அது கடலுக்கு போகாமல் டிஸ்டர்ப் பண்ணும். பிளாஸ்டிக் இருக்கும்போது தண்ணி மண்ணுனால உரிய முடியாது. ஸோ மண் உரிய முடியலன்னா அந்த தண்ணி கிரவுண்ட் வாட்டரில் போய் அது சேராமல் அது மேலேயே மேலாப்லேயே போயிட்டுருக்கும். ஸோ திடீர்னு மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி உள்ளே போகாமல், பழைய தண்ணி உள்ளே போகாமல் இருந்ததுனால அந்த காவை சீக்கிரமாக அது ஃபுல்லாகி வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் கழிவு நீரும் குடிநீரும் கலந்துருது, உடல் நோய்கள் வந்துடுது. 7 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விஷயத்தில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாகவே கவர்மெண்ட் ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். வருமுன் காப்போம் மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து பண்ணுறதை விட இதெல்லாம் முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே சப்போர்ட் பண்ணுங்கள். இது யார் பண்ணுறாங்கன்னு முக்கியம் இல்லை, இது எதுக்காக பண்ணுறோம், மக்களோட நலனுக்காக பண்ணுறோம். 85க்கு மேற்பட்ட ஏரியும் 600க்கு மேலே குளங்களும் இன்னைக்கு ஒழுங்காக தூர்வாரப்படாமல், ஆழப்படுத்தப்படாமல் இன்னைக்கு எல்லாமே அந்த மழை நீர் அதுவே ஃபில் ஆகி வெளில வேஸ்ட்டாக நீர் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக இந்த மழை நின்னதுக்கப்புறம் தூர்வாரி அதை ஆழப்படுத்தணும் ஒன்று. இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர் நம்ம ஒரு போர் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம ஒரு பூமிக்கு கீழே ஒரு பைப் போட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த போர் கான்செப்டில் நம்ம உள்ளே போட்டு இறக்கும் போது தண்ணிகள் வெளியே தேங்காமல் இது நிலத்துக்கு போகும். இந்த நீர் நிலத்துக்கு போகும்போது அந்த நீர் நம்மளுக்கு குடிநீராக என்றைக்குமே கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது மக்களுக்கு அது ஃபியூச்சரில் பயன்படுற ஒரு பொருளாக இருக்கும். இன்றைக்கி இது எல்லாமே அனாவசியமாக வேஸ்ட்டாக இது எல்லாமே கடலில் போய் வீணாக கலந்து இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. இதே மாதிரி ஜான்குமார் மினிஸ்டர் அவர்கள் நேற்று குடிநீரை எப்படி மழை நீரை
குடிநீரை எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மழை நீரில் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட சத்து நேச்சுரலாகவே கிடைக்கும். நம்ம என்னதான் நீங்கள் ஃபில்டர் பண்ணாலும் தண்ணீர் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் வந்து அது இறந்துடுது. அதனால இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம பிடிச்சி அந்த மாதிரி பராமரித்து இந்த மாதிரி இருட்டில் வச்சு நம்ம இதை வந்து நம்ம சமைக்கிறக்கோ டெய்லி குடிக்கிறக்கோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே ரொம்ப நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். நம்மளுக்கு வந்து தண்ணி பிரச்சனையும் பாண்டிச்சேரிக்கு இன்னைக்கு இருக்கிற புதுவைக்கு தண்ணீர் பிரச்சனை முற்றிலுமா நம்ம வந்து இதை தீர்க்க முடியும். தென்பெண்ணையாற்றிலிருந்து சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாலும் சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரூர், ஊத்தங்கரை, கல்லாறு ஆகிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. இதனால் அணையிலிருந்து 15,000 கன அடி வரை உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. வெளியேற்றப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்போடு இருக்கும்படி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுவையில் 20 கிராமங்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் குறிப்பாக மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, குனிச்சம்பட்டு, சுத்துக்கேணி, தேத்தம்பாக்கம், செல்லிப்பட்டு, பிள்ளையார்குப்பம், கூடப்பாக்கம், திருக்காஞ்சி, உருவையாறு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் ஆற்றில் மீன் பிடிப்பது, விளையாடுவது, நீந்துவது, செல்ஃபி எடுப்பது போன்ற எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பேரிடர் தொடர்பான புகார்களுக்கு 1077 1070 112 அல்லது 9488981070 என்கின்ற எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மாதவையாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காலப்பட்டு மத்திய பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், எதிர்க்கட்சி தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 7 பேரிடம் ரூபாய் 1.59 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முத்திரையர் பாளையத்தை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் குழந்தைகள் பயன்படுத்தும் படங்கள் தொடர்பான பொருட்கள் விளம்பரத்தை பார்த்து ஆர்டர் செய்து 76,499 ரூபாயை ஏமாந்தார். தொண்டமானத்தத்தை சேர்ந்தவர் 13,784 ரூபாய், முத்திரையர் பாளையம் நபர் 21,478 ரூபாய், சண்முகபுரம் நபர் 24,000, உப்பளம் நபர் 5,993, லாஸ்பேட்டை நபர் 12,600, தர்மபுரியை சேர்ந்தவர் 5,000 என 7 பேர் மோசடி கும்பலிடம் 1,59,354 ரூபாயை ஏமாந்தனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்தும் சரி செய்யப்படாததால் தற்பொழுது வீடூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் நீர் தேக்கமின்றி வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையின் நீர்மட்டம் உயர்வால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்ததன்படி வீடூர் அணையிலிருந்து சுமார் 5,647 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து ஓடியது. மேலும் 10 கணு அருகே உள்ள செல்லிப்பட்டு கிராமத்திற்கு பெருமை சேர்த்த வகையில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட சங்கராபரணி ஆற்று செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பழுதடைந்த நிலையில் அணையின் நடுவே உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யப்படாததால் தற்பொழுது வீடூர் அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள
குளம் குட்டை நிரம்பிய நீரும் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த படுகை அணை சுற்றுலா தலமாக இருந்ததாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து படுகை அணையை கண்டு களித்து ரசித்ததாகவும் தற்பொழுது படுகை அணை உடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்வதாகவும் மேலும் விவசாயத்திற்கு இந்த படுகை அணை நீர் சேமிப்பு மிக உதவியாக இருந்ததாகவும் தற்பொழுது நீர் சேமிப்பதற்கான வழி இல்லாததால் விவசாயம் பயிர் செய்வது பெரும் கேள்விக்குறியாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தனது மகளை விட நன்றாக படித்த சிறுவனுக்கு எலி பேஸ்ட் கொடுத்து கொலை செய்த தாய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்டம் நேரு நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் நியாய விலைக் கடையில் பணியாற்றி வருகிறார். இவரது மகன் பாலமணிகண்டன் அங்குள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்து வந்த இவர் பல்வேறு கலைகளையும் பயின்று வந்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி பள்ளியில் ஆண்டு விழா ஒத்திகை நடந்து கொண்டிருந்த போது வீடு திரும்பிய பாலமணிகண்டன் வாந்தி எடுத்தபடி மயங்கி விழுந்துள்ளார். அவரை காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது அங்கு அவருக்கு சிகிச்சை பலனின்றி பலியானார். இது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது அவருடன் பள்ளியில் படிக்கும் அருள்மேரியின் தாய் சகாயமேரி குளிர்பானத்தில் விஷம் கலந்து பள்ளி காவலாளி மூலம் பாலமணிகண்டனுக்கு கொடுத்தது தெரிய வந்தது. உடனடியாக சகாயமேரி கைது செய்யப்பட்ட போதுதான் வகுப்பில் தன் மகளை விட பாலமணிகண்டன் நன்றாக படிப்பதால் படிப்பில் ஏற்பட்ட போட்டியால் சிறுவனை சக மாணவியின் தாய் கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு புதுச்சேரி மகளிர் சிறைச்சாலையில் கடந்த 3 ஆண்டுகளாக அடைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து நடந்து வந்த விசாரணையில் மகளை விட நன்றாக படித்த மாணவனை கொலை செய்த வழக்கில் சகாயமேரி விக்டோரியாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கான கணினி திறன் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசின் தேர்வு அமைப்பின் உறுப்பினர் சைல ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிக்கான கணினி திறன் தேர்வு 26/10/2025 அன்று நடைபெறுவதாக இருந்தது. நிர்வாக காரணங்களால் இந்த தேர்வு 2/11/2025 அன்று நடைபெறும். மேலும் இதே துறையில் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிராம உதவியாளருக்கான கணினி திறன் தேர்வு இதே நாளில் நடக்கும். மேலும் இந்த கணினி திறன் தேர்வு முடிந்த பிறகுதான் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் பிறகுதான் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடக்கும். மேலும் இத்துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பல்நோக்கு பணியாளர்களுக்கு கணினி திறன் தேர்வு இல்லை. கிராம நிர்வாக அதிகாரி, கிராம உதவியாளர், பல்நோக்கு பணியாளர் ஆகிய 3 பதவிகளுக்கும் இறுதி பட்டியல் வெளியான பிறகுதான் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேங்காய் திட்டு பகுதியில் சுமார் 22.30 லட்சம் மதிப்பில் கருமாதி கொட்டகை கட்டும் பணியினை தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு ஐயனார் கோவில் தெருவில் நகராட்சி மூலம் சுமார் 22.30 லட்சம் மதிப்பில் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர் கனமழையால் உசுட்டேரி நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய ஏரியாக உள்ளது உசுட்டேரி. ஏரியில் நீர்மட்டம் முழு கொள்ளளவு உயரம் 3.5 மீட்டர் ஆகும். நேற்று முன்தினம் இரவு பெய்த தொடர் கனமழையால் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மழைநீர் உசுட்டேரிக்கு வந்தது. இதனால் நேற்று முன்தினம் 2.38 மீட்டராக இருந்த நீர்மட்டம் நேற்று மாலை 6 மணி அளவில் 2.68 மீட்டராக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் ஏரியின் நீர்மட்டம் 30 சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது. இதனால் உசுட்டேரி கடல் போன்று காட்சியளிக்கிறது. தற்பொழுது வீடூர் அணை திறக்கப்பட்டு சங்கரபரணி ஆறு வழியாக வீடூர் அணை நீர் சுத்துக்கேணி படுக்கை அணை நிரம்பி வாய்க்கால் வழியாக உசுட்டேரிக்கு வர துவங்கியுள்ளது. இதனால் ஓரிரு நாட்களில் ஏரி முழு கொள்ளளவை எட்டிவிடும்.
நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் தலைமையில் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மேற்பார்வையில் ஊழியர்கள் இரவு பகலாக உசுட்டேரியை கண்காணித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய ஏரியாக உள்ளது உசுட்டேரி. ஏரியில் நீர்மட்டம் முழு கொள்ளளவு உயரம் 3.5 மீட்டர் ஆகும். நேற்று முன்தினம் இரவு பெய்த தொடர் கனமழையால் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மழைநீர் உசுட்டேரிக்கு வந்தது. இதனால் நேற்று முன்தினம் 2.38 மீட்டராக இருந்த நீர்மட்டம் நேற்று மாலை 6 மணியளவில் 2.68 மீட்டராக உயர்ந்துள்ளது. ஆந்திர மாநில எல்லையில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்க கூடாது என்றும் உத்தரவை மீறும் மீனவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என காரைக்காலில் நடைபெற்ற மீனவர் பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. இதில் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, பட்டினச்சேரி, மண்டபத்தூர் உள்ளிட்ட 11 மீனவ கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆந்திர மீனவர்கள் பிடித்து வைத்துள்ள காரைக்கால் மீனவர்களின் படகுகளை மீட்பது மற்றும் காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை கடலோர பகுதியில் பிரச்சினைகள் இன்றி மீன்பிடிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஆந்திர மாநில கடல் எல்லையில் மீன்பிடிக்க கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பின்பற்றாத விசைப்படகு உரிமையாளர் மீது காரைக்கால் மீனவர் பஞ்சாயத்தார்கள் 5 லட்சம் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். காரைக்கால் முதல் ராமேஸ்வரம் வரை 5 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தான் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விளம்பர பதாகை வைக்க அனுமதி பெறாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பதாகை விளம்பரம் வைப்பதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாமல் வைக்கப்படும் பதாகைகளை அப்புறப்படுத்தவும் மற்றும் அவை வைப்பவர்கள் மீது அபராதம் விதிக்கவும் வழிவகை உள்ளது. எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் வெளிப்புறத்தில் பதாகை வைப்பது பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். அனுமதி இல்லாமல் பதாகை வைப்பவர்கள் மீதும் அதை பிரிண்ட் செய்தவர் மீதும் அதை தற்காலிகமாக கட்டுமானம் செய்த ஒப்பந்ததாரர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கட்டடத்தின் மீது விளம்பர பதாகைகள் வைத்திருக்கும் நிறுவனங்கள் அதன் ஸ்திர தன்மை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். மேலும் புயல் எச்சரிக்கை காலங்களில் விளம்பர பதாகைகள் வைக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேடூர் அணை திறப்பு காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி துவங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வீடூரில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள வீடூர் அணையின் மொத்த கொள்ளளவான 32 அடியில் நேற்று காலை 31.30 அடி நிரம்பியது. அணைக்கு வினாடிக்கு 4352 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. அணையின் பாதுகாப்பு கருதி மதியம் 12 மணி முதல் வினாடிக்கு 657 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. இது ஒரு மணிக்கு 3000 கன அடியாக உயர்த்தப்பட்டது. இதனால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கிளப்பட்டு கிராமங்களில் உள்ள படுகை அணைகள் நிரம்பி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் போலீசார் புதுச்சேரியை ஒட்டியுள்ள படுகை அணை பகுதிகளை ஆய்வு செய்து ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து வருவதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என ஒலிபெருக்கி மூலம் கரையோர கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். வைத்திலிங்கம் எம்பி மீதான எனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களுடன் தயாராக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், ஏனாமிற்கு வருகை தந்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் என் மீது பல்வேறு குற்றச்சாட்டு கூறி வீடியோ வெளியிட்டிருந்தார். அதற்கு நான் என் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் மறுக்க தயாராக உள்ளதாக பதில் வீடியோ வெளியிட்டேன். இந்நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் எனது சொத்து விவரங்கள் குறித்து கேள்வி எழுப்பி உள்ளதோடு CSR நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனது பெயரிலும் எனது மனைவி பெயரிலும் உள்ள சொத்துக்களின் பத்திரங்களுடன் வந்துள்ளேன். வைத்திலிங்கமும் வைத்தியநாதனும் இருவரும் சேர்ந்தோ அல்லது தனித்தனியே எங்கே அழைத்தாலும் விவாதிக்க தயார். என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் கூறுகிறேன். CBI விசாரணைக்கும் நான் தயார். நான் கூறுவது தவறு என்பதை நிரூபித்து விட்டால் எந்த தண்டனைக்கும் நான் தயார். உங்களின் பதிலுக்காக நான் காத்திருக்கின்றேன்.
பத்திரிகையாளர்களுடன் பேசி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவிற்கும் இடையே நடைபெற்று வரும் வீடியோ பதிவு மோதல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.